ஹாய் ஹலோ guys, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் கெண்டி. இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கெண்டிலேருந்து ஒரு 1 hour போகிற தூரத்தில் இருக்கிறது தான் தெல்தேனில் இருக்கிற ஒரு ரொக்கொண்டு எப்படின்னா வந்துட்டு பெட்டிக்கல்னு சொல்லி இல்லை ஒரு நல்ல வியூ உள்ள இடம் அது. நம்ம சின்ன ஹை ஒன்று போய் தான் போகணும். இப்போ மலை டொப்புக்கு போகணும் வந்துட்டு புக் ஸ்டேப்பில் தான் இருக்குது. அதால் தான் பெட்டிக்கலை வந்துச்சோ தெரியல. ஆனால் நம்ம இல்லை ஃபோட்டோஸுக்கோ ட்ரோன்ஸ் வியூக்கோ சப்டப்படி இடம். ஸோ அதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி போகிறோம். இப்போ நான் வந்துட்டு கெண்டியில் இருக்கேன். ஸோ கெண்டிலேருந்து உரிமை போட்டால் கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் மாதிரி வருது. ஸோ டைம் வைஸ் பார்த்தீங்கன்னா 1 hour போகும். இப்போ நம்ம ஓன் வெஹிக்கிள் கூட நான் குயிக்காக போயிடும். ஸோ இந்த வீடியோ எப்படிங்கிற மாதிரி இருக்கான் பார்த்து ஃபுல்லாக பாருங்கள். A few moments later. இப்போ கேம்பி வந்ததுக்கு தண்ணி தாவமாக இருக்குமே. ஸோ தண்ணியெல்லாம் வாங்கிறதுக்காண்டி ஒரு கடைக்கு வந்திருக்கேன். பேக் வச்சு போட்டு 2 எடுப்போம். மஞ்சளிக்கா சொல்லி பார்ப்போம். குடிச்சு பார்க்குறேன். வந்ததுக்கு ஒரு ஜூஸை அடித்து நிரப்புவோம். நினைக்கிற மழை தான் இந்த பெட்டிக்கலை மழை நினைக்கிறேன். ஸோ டொப்பு தான் தரணும். அதுக்கு முன்னுக்கு நீங்கள் வர நீங்கள் படுத்த ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது. நீங்கள் வாங்க தேவையான தண்ணிகள் அதை வாங்கி குடிச்சு கேளும். இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா வந்துட்டு நான் குடிச்ச ஜூஸ் எல்லாம் தான் குடிக்கலும். இது அப்படியோ வந்தீங்கடா உங்கள் டேஸ்ட்னு ஒரு காடை செட்டப் இருக்குது. செட்டப்படி பார்க்குறது வச்சு அந்த பெட்டிக்கலை மலையோட வியூவோட. ஸோ இனி அடுத்து நம்மளோட பௌத்த நேரப்பைகளை பார்த்துட்டோம். இனி அடுத்தது தண்ணி போட்டோன்னு கட்டாயம் தேவை வேண்டாம். ஹைக்கிங் போகக்குள்ள வந்து தண்ணி தாங்கிறது வந்து கேட்கும். ஸோ அந்தளவுக்கு நமக்கு எந்த தண்ணி கொண்டு தூக்கி போயிடுமோ அந்த தண்ணியை கொண்டு வர நல்ல ஏன்டா அப்படி ஏறக்குள்ள மேலே 7ஆவது கட்டது மாதிரி போயிட்டோம். ஸோ இதில் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நான் இறுக்கி எத்தனை உயரம்னு தெரியா நமக்கு நல்லா போய் பார்ப்போம். எப்படின்னா வந்துட்டு கீழுக்கு போனோடனே ஒரு பஞ்சர் செட்டப் இருக்குது. அந்த பஞ்சர் அப்படியே பைக்கை வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே தான் குறைச்சி தான் போகணும். பேக்கை கொண்டு போய் இயலாமல் சம்டைம் வைக்க கேட்போம். வச்சுட்டு போயிடணும்னா மிச்சம் நல்ல மாதிரிக்கும். திருப்பி நம்ம பாறை தூக்கக்குள்ளே நம்ம டயர்டாகி போய்த்துருவோம். ஸோ எப்படிங்க போய் பார்ப்போம். பெட்டிகளில் பஞ்சரை ஒன்று இருக்குது. அந்த பஞ்சரைக்குள்ளே இதான் வந்து என்ட்ரன்ஸ். இதால் தான் நம்ம உள்ளுக்கு போயிடும். சரி அதோட நீ கொண்டோட போக நீ மேல் நடுவே போனால் சரி. இப்போ நாங்கள் வந்துட்டு எடுத்து அந்த பேக்கெலாம் எடுத்து வந்தேன். இப்போ ஸோ வேறு கஸ்டமர் கேம் படுத்த ஒரு இடம் முடிஞ்சிச்சு. அது இந்த சீரம் தறி அடிக்காங்க புடவை நெசவு செய்கிற மாதிரி. அவனை கட்டம் வந்துட்டு என்ன மாதிரி அக்கா வச்சு கேள்மான்னு சொல்லியும் பெரிய மனசு பண்ணி வச்சுக்கின்னு சொன்னால் 4:30 மணி டைம் தந்திக்காக டைம் 1 மணி ஆகுது. இப்போ
அந்த நான் ஒரு 3:30 வார மாதிரி தான் பிளான். சேனலில் பார்த்துட்டு வியூ பார்த்துட்டு அப்படியே வாரது தான். ஸோ இதுதான் அது. இந்த ஹிஸ்ட்ரி பாடத்தில் படித்த சந்திர வட்டக்கல், சூரிய வட்டக்கல்லாம் நெறிக்கூட. இந்த படியை பார்த்தீங்கன்னா உலகம் தனி கல் இருக்கு. சிமெந்தோ அது ஒன்றும் இல்லாமல் தனி கல்லை மட்டும் வச்சு அந்த பழைய காலத்து அதே தான் இந்த ஏன்ஷியன்ட் டைம் சொல்லுவாங்களே அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி அப்படி வச்சுக்காங்க. இப்போ 4 ஸ்டெப்ஸ் வச்சு இப்போ இலைக்கு Now, a few minutes later. நான் வந்துட்டே பார்த்து மழையும் கொஞ்சம் பெஞ்சிருக்கு. அதில் கல்லுகள் சறுக்கத்தும் சான்ஸ் இருக்கு. அதை கவனமாக இப்போ வந்துக்கட்டும். இந்த இடத்துல நன்மை என்ன பார்த்தீங்களா, இங்கே வழி மாறி போகலான்னு போட்டு இந்த மாக்கெல்லாம் வச்சுக்கு அந்த மாக்கு பார்த்து நீங்கள் போயிடும். இதுக்கு இருக்கிறங்க வழி மேலே போய் கீழே அம்பு கூடியும் போட்டிருக்காங்க. நாய்க்கழிக்கிற மலைக்கு நானாவது இந்த அளவுக்கு வந்திருக்கேன். வந்து மற்ற ஜீவன்கள் கீழே நிற்கான எப்படி காடு வளர்ச்சி காடு. வழி மாறாமல் வைக்கிறதுக்கு கிடைக்கிற சோப்பு இந்த எழுதிக்கானல் ஒரு சோப்பு சீடை கட்டிருக்காங்க. அதை ஞாபகம் வச்சே வந்தால் போதும். வெறுத்து 3 ஈரமாக போயிட்டு எங்களுக்கு சின்ன ஒரு சந்தேகம் வந்து நம்ம போகிற வழி சரிதானா இல்லையான்னு சொல்லி அதை பார்க்கலாம். ஒரு சின்ன கப்பல் ஒன்று வந்துச்சு, எங்களுக்கு கப்பல் உண்டு. அதோட கன்ஃபார்ம் ஆகிட்டு சரி ஓகே போகிற வழி சரிதான்னு சொல்லி இந்த கொள்ளையத்தில் கொஞ்சம் தான் போகணுச்சு. நான் சரி பாப்போம். நான் உலங்குது மலை நாங்கள் ஓட தெரியும். கொஞ்சம் தூரம் தான் இந்த மனசை தேர்த்திக்கு நடக்க வேண்டியதான். ஒரு வழி இல்லை. இவ்வளோ தூரம் வந்துட்டு திருப்பி போனால் வேஸ்ட் தானே. என்ன நாங்கள் செஞ்சு முடத்தினோம், தண்ணியை வந்துட்டு கொடுத்து 2 பேர்ட்டு வந்த 4 பேரில் பின்னுக்கு 2 பேர் தண்ணி போட்டு. ஸோ அதால் எங்கிட்ட தண்ணி இல்லை. நக்கு வலிக்கு அல்லா. என்னடா ஒருத்தர் வியூ பாயிண்டா இந்த லேக்கோட வியூ வழங்கு. மேலே போனால் தான் ஃபுல் வியூ பார்க்கலாம். மிச்சம் நடந்து வந்ததுக்கு பிறகு இப்போ தான் ஒரு நேரான வழி வழங்கு. இந்த நேரான வழியை நோக்கி தான் நம்ம போகணும். ஏடா இருந்தாலும் முன் வைச்ச கலப்பின் வைக்க மாட்டோம். இதை போய்த்தாங்க இதெல்லாம் நடந்து வந்துட்டோம். இன்னைக்கு இதை பார்த்து தான் கொஞ்சம் பீச் போகும். இந்த இடத்த எப்படி வேலை பண்ணுவாங்கிற வருவோம். வெற்றி
வெற்றி வெற்றி முழுக்கு ஆமா வந்துட்டான் வந்துட்டான் அல்லாஹூ என்னடா ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்களுக்கு பார்த்தோன்னே இந்த பெட்டிக்காட வியூ விலங்கல். ஸோ நம்ம தான் சாமான் இருக்கு அதில் விட்டு பார்த்தோம் நேராக காட்டுது. ஸோ அதுக்குரிய வழி தான் இது. ஸோ எங்கள் பயணம் தொடர்கிறது. இதை எவரும் தடுக்க முடியாது. இது இல்லை யாருமே தடுக்கலாமா? இதுக்குள்ளேயும் பக்கு ஒன்று கட்டி வச்சுக்காங்க. பக்கு குப்பை வரது பக்கு வச்சுக்காங்க. வெரி குட் வெரி வெரி குட். இவக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைனலி we did it. செஞ்சிட்டோம், சிறப்பாக செஞ்சிட்டோம். The most beautiful Petigale. வேர்வைக்கு ஒரு பிரதிபலம் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்தது ட்ரோன் வீடியோ எடுத்து பார்ப்போம்.
பாரிய போராட்டத்துக்கு மத்தியில் வந்த இடங்கள் தான் இது. இந்த வியூ வேறு லெவல் வியூ இருக்கு. அந்த ஏழாட்டத்தில் இடம் இன்னைக்கு நல்லா இருக்கிற வீடியோ இருக்க மாட்டேன். இப்படி கப்போகிராஃபி எஸ்தட்டிக். சரி ஒன்றும் ஆகுது. நல்ல வேலை வரல இப்போ சொல்லி நிறைய வந்து முடிஞ்சிருக்கீங்க இருக்கு. வேலை கொண்டாடிதான் ஓகே. இதில் வியூ இவ்வளோதான். வார நீங்கள் கவனமாக பார்த்து வந்துக்கோங்க. இதுவும் இதை பார்த்துக்கோங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:45 ஆகுது. நம்ம வரக்குள்ள சரியாக 1 ஹவரில் வந்து சேர்ந்துச்சோம். அதுவும் அவ்வளோ இடத்த நிப்பாட்டி போட்டு டீம்னா பயத்தில் வருது. எப்படி முடியுது? ஏ இதோட இல்லையா? புல்ற உயரத்தை பார்த்தா ஆள்ற உயரத்தை புல் இருக்கு. எடுத்தே மச்சானுங்க சொல்றா. என்ன எப்படி இறங்குற? வேற லெவல். அவன் மூந்து கருதிப்பான். அவனுக்கு ஒண்ணு மனைவி கொத்த பாவடை சுத்த பாவடை உனக்கு பகுதி அடிக்கலோ ஸ்பைடர்மேன். எந்த காலம் கொண்ட கதையை கட்டினா சப்பத்து போடாமோ. டே நீங்கள் தண்ணியை குடிச்சோம், நாங்கள் தண்ணி குடிச்சேன். ரெண்டு வருஷத்துக்கு முதல்ல நான் நடக்கலாம். உடம்பும் பெக்கி கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஆனால் நாங்கள் வந்தபடி கொஞ்சம் ஒரே மாறி வந்திருக்கேன் போல். டேய் இது குத்து தான். எங்களை இந்த வழி ஞாபகமே இல்லை. அதில் பார்த்து வழி வண்டிக்கண்ணா இதால் போகலாம். ஆ ஃபுல்லாக முள்ளு மரம்டா. இதால் எப்படி கதை வாரினாங்க. வேறு வழி வந்தீங்க. ஏடா வர ஒரு வழியாக இதாகி கல்லங்கள் சத்துறியா? நான் எடுத்தேன் பார்க்கும் நாலு வந்து रूट मार जा मंदी
ஏதாவது போய் ஏதாலே வாரேன் யாரை வீட்டுக்குள்ளே போயிடும். வா நாங்கள் வந்த பஞ்சட வழின்னு அறிக்கை நாங்கள் இஞ்சால போய் எங்கேயோ போய் வரோம். எல்லாரும் வழி மிஸ் ஆகி கொள்ள தூரம் போகல, சரியாக போய் வந்துட்டோம். நீங்களும் போய் வரணும், கவனமாக போய் வந்துக்கோங்க. குளிச்சு தொப்பு நம்ம நல்லா சரி இறங்கி போய் டைம் தான் மழையும் பெய்யுது. ஸோ அதில் தப்பிட்டோம். படி மழை பெஞ்சு இருந்தால் கிழிஞ்சு வைக்கும். இன்றைக்கி தான் வியூ பாயிண்ட். ஓகே கைஸ், அவ்வளோதான். நாங்கள் வந்ததுக்கு என்னோடய பேக்கில் எடுத்துகிட்டு போத்தான். சரி பார்த்தீங்கன்னா மேலுக்கு இருந்து ஏறுறதுக்கு ஒரு மட்டும் பிடிச்சி, ஏன்னா இறங்கிறதுக்கு 40 நிமிஷத்துக்கு மாதிரி தான் தேவைப்பட்டுருக்கு. ஸோ நீங்கள் அதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணி வந்தீங்க. அதே மாதிரி நாங்கள் பேக்கோடு வந்திருந்தோம்டா இந்த ஏறிக்கவே மாட்டோம். பேக் இல்லாமலே அப்படி கஷ்டப்பட்டு தான் இருந்தோம். ஓகே, இன்னொரு வீடியோ சந்திப்போம். அண்ட் தென் பாய். நிறைய வீடியோ பார்க்க மறக்காமல் எக்ஸ்ப்ளோர் ஃபாலோ பண்ணுவேன்.